ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம். ஸோ இந்த புதிய மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தான், எல்லா ராசிக்காரர்களுக்குமே. ஏன்னா நமக்கு புதுசாக பிறக்கக்கூடிய ஒரு மாதம் நல்ல மாதமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு கனவுகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த மாதத்தில் இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்மளால் சரி பண்ணிட முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்களோட தான் இந்த புதிய மாதத்தையே எல்லாரும் எதிர்நோக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் நிறைய சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா கிரகநிலைகளை விட ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பார்வை கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். குருவினுடைய பார்வை எல்லாருக்கும் தெரியும், குரு பகவான் எவ்வளவு சுபத்துவமான ஒரு கிரகம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் குரு எப்போதும் இருக்கக்கூடிய இடத்துல கூட நன்மைகளை செய்ய மாட்டாருங்க. ஆனால் பார்வைகளை எந்த இடத்துக்கு கொடுக்குறாரோ அந்த இடத்துக்கு தான் அதிகப்படியான பலன்கள், நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும் விருச்சிக ராசிக்காரங்க எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகளாக இந்த செப்டம்பர் மாதத்தை கடந்து வர போகிறீங்க அப்படின்னு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான ஒரு பலன்கள் தாங்க. ஸோ உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான தசாபுத்திகள் நடக்குது, நீங்கள் எப்போ பிறந்திருக்கீங்க, பிறந்த நேரம், காலம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மாறுபாடடையும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்லாம் எக்ஸாக்டாக சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாறுபாடடையும். அதுவும் விருச்சிக ராசிக்காரங்களே பாதி பேத்துக்கு இந்த விஷயங்கள் ஆப்டாக இல்லாமல் கூட போகலாம். ஸோ அப்படி நீங்கள் ஒரு வேளை ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் அதில் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், ரொம்ப நாளாச்சு நான் ஜாதகம் பார்த்து எனக்கு போகிறதுக்கு நேரமே இல்லை, நான் இந்த மாதிரி வெளியில் இருக்கேன், பார்க்க முடியல, ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்காக நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கவலையப்படாதீங்க. நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக உடனுக்குடன் பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கான பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் எதிர்வரக்கூடிய ஆபத்துக்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அட்டகாசமான நல்ல அமைப்புகளோடு பிறந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். முன்னாடியே சொல்லிட்டேன், நீண்ட நாளுக்கு அப்புறமா குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதத்தை ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு மாதமாக நீங்கள் கொண்டு போக முடியும். உங்களுடைய ராசி நாதன் குருவினுடைய பார்வையில் வராருங்க. யோகாதிபதியான குரு பகவான் 2வது இடத்தை பார்க்குறாரு, மேலும் 8ல் மறையிறாரு. ஸோ 15ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்க போகிறாரு. ஸோ இந்த டைமில் குருவினுடைய பார்வையில் ராசி நாதனோ ராசியோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது அபரிவிதமான பலன்களானது கிடைக்கும். ஸோ உங்களுடைய ராசி அதிபதி ராசி நாதன் இந்த குருவினுடைய அமைப்பில் இருக்கிறாரு, பார்வையில் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு. இருந்தாலும் சூரியன் பார்த்திங்கன்னா 10வது இடத்துல அமர்ந்து 11வது இடத்துக்கு வரப்போகிறாரு. உங்களுக்கு தொழிலில் இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றங்களை நோக்கி நகர போகிறீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம இவ்வளோ நாளாக வேலை செய்கிறோம், ஆனாலுமே இதில் எதுவுமே நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தி கூட நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் இப்போ ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பயணங்கள் ஆனது ஏற்படும். இந்த பயணங்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்குமா, அடிக்கடி வெளியில் போகணும் அப்படின்னா செலவு தானே ஆகும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அந்த செலவுகளுக்கு தாண்டி உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. அதனால் எதிர்வரக்கூடிய பயணங்களை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். வெளிநாடு, வெளிமாநிலம் இதெல்லாம் போகணும் அப்படின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ஒருவேளை அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பலரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகளுக்காக தான் காத்துட்ருக்காங்க. அதை நீங்கள் நிராகரிக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான நேரத்தில்
நேரத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்காம கூட போயிடும். ஸோ வெற்றியோ தோல்வியோ நல்லதோ கெட்டதோ கிடைக்கக்கூடிய சான்ஸை எப்போதும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம், ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகலாம். அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக இந்த டைமில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு தாய் மாமன் இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. ஏதாவது ஒரு வகையில் அவங்க உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பொதுவாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு தாய் வழியில் தான் நிறைய நன்மைகள் நடக்க போகுது. ஸோ தாய் மாமன் இருக்காங்க, மகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் காதலிக்கலாம், இல்லைனா திருமணம் செய்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு வேளை தோன்றுது அப்படின்னா கூட அதுலேயும் உங்களுக்கு நல்ல மனமாற்றம் வந்து ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, இதெல்லாம் நடந்துடுமோ அப்படின்லாம். மேலும் 8, 9, 10, 11, 12 இந்த இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே வரிசையாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மாதத்தினுடைய முதல் தரப்புலேயே பார்த்திங்கன்னா அம்மாவினுடைய தரப்பில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அம்மா வழியில் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு பிரச்சனையும் இருக்குது. அந்த தரப்பில் தான் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வந்துட்டு போகும். ஆனால் செப்டம்பர் 15க்கு அப்புறமா எல்லாமே அப்படியே டோட்டலாக மாறிடும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ ராகுவை வந்து பார்க்குறாங்க. அதனால் அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதிகமாக கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களோ அது அப்படியே அகெயின்ஸ்டாக வந்து மாதத்தினுடைய பிற்பாதியில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பணத்துக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா 5ல் சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ குழந்தைகள் தொடர்பாக உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் குழந்தைகளை வந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. 8ல் இருக்கக்கூடிய குரு வருமானத்தை எப்போதும் குறைக்கவே மாட்டார். நீங்கள் பயப்படாதீங்க. வருமானத்தை இன்னும் கொஞ்சம் கூட தான் கொடுப்பாரு ஒழிஞ்சு எந்த வகையிலையுமே வந்து குறைக்க மாட்டார். பணவரவிற்கு பஞ்சம் எப்போதும் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றின ஒரு கவலையை நீங்கள் விட்டுடுங்க. அடுத்து வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா எப்படினாலும் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால் உங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் பெருசாக்கிக்காதீங்க. எப்போதும் போல் நீங்கள் செய்கிறதுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். அதற்குரிய யோக அமைப்புகள்லாம் நிறையவே இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இப்போ வந்து கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் எப்படி இந்த மாதத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூரியன் புதன் இது 2 கிரகங்களுமே வந்து இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால் சொந்த வீட்டிலே வேறு இருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக கடன் அடைப்பீங்க. எந்த கடன் இருந்தாலும் அதை வந்து ஓரளவுக்காவது உங்களால் வந்து செட்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சேமிப்புகளையும் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் சேமிக்காமல் இருந்திருந்தாலுமே கூட இந்த செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். உதவிகளானது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு தேவையான உதவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேது பகவான் வேறு 10வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ 10வது இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். வியாபார யுத்திகளை எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்ப்பீங்க. 14ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் 11வது வீட்டில் தான் வந்து இருக்கிறாரு. அதுவும் பலம் பெற்றிருக்கிறாரு. காரிய தடைகள் எது இருந்தாலும் எல்லாம் விலகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 12வது இடத்துக்கு வந்து போயிடுவார் செப்டம்பர் 15க்கு அப்புறமா. அதே டைமில் செப்டம்பர் 15க்கு அப்புறமா சுக்கிர பகவான் 9வது இடத்துல வந்து பலம் பெற்று இருப்பார். ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. எந்த காரியம் இருந்தாலும் தடைகள் எல்லாம் விலகிடும். துணிச்சல் பிறக்கும், தைரியம் கிடைக்கும். குறிப்பாக பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகளை மட்டும் செய்யாதீங்க. அத்தியாவசிய செலவுகளை நீங்கள் தாராளமாக செய்துக்கலாம். 4வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தாயாருக்கு உடல்நல குறைபாடுகள் அல்லது ஏற்படலாம். அதாவது தாய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள், மருத்துவ விரயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. 5வது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைங்களோட மட்டும் வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி நேயர்களே நீங்கள் செப்டம்பர் மாதத்தை ரொம்ப எளிமையாக வந்து கடந்து வந்துடலாம். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதெல்லாம் மட்டும் கிடையாது. இந்த மாதம் இன்னுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அன்றாட பணிகளை செய்கிறதுக்கு முன்னாடி இறை வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அதுவும் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து தினந்தோறும் விநாயகர் பெருமான வழிபாடுகள் செய்துட்டு உங்களுடைய
அன்றாட பணிகளை நீங்கள் செய்யுங்க, நிச்சயம் நல்லபடியாக இருக்கும். இந்த பதிவில் விருச்சிகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, என்ன செய்யணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்திருங்க.